என்ன செய்யலாமா? ஏங்க உன்ன அடிச்சுட்டானா? ஆமா. கொடுங்க, செங்கோல கொடுங்க என்கிட்ட. செங்கோலா? பேரு வச்சிராயுதம். யார் கொடுத்தாங்க இது? தேவர்கள் கொடுத்தது. தேவர்களே பார்த்து கொடுத்தது. தேவனே நீதான். தேவர்களே எப்படி கொடுத்தாங்க? தேவர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தது. இந்த ஆயுதம் தேவர்களுக்கு மட்டும்தான் சகம். ஆமா. அப்படின்னு உனக்கு கொடுத்தாங்க. ஆமா. இந்த ஆயுதத்தை வச்சு நீ சமாளிக்க முடியல. நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? நான் போயிட்டேன். அப்புறம் ஒருத்தர் சுட்டாணி போட்டு வைக்கிறேன். ஏன்னா சண்டை அப்புறம் ஒருத்தர் சுட்டாணி போட போறானா? தம்பியா என்ன செய்ய தெரியுமா? ஒரு போட்டு வச்சுக்கிறா. அங்க இருந்து பிளாக்ல 200 ரூபாயா? பக்கத்துல தான் ஒயின் ஷாப். இதுல ஒயின் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் போய் பாருங்க. அந்த இந்திராணி தேவியை பிடிக்குவேன். அம்மா அம்மா என்று தேவலோகம் நம்மளுக்கு சொந்தம். கருப்பு கொடியா? காதல் கொடி ஏத்திக்க. காதல் கொடியா? கருப்பு கொடி ஏத்திக்க. அம்பூட்டி ஏத்திரா, அம்பூடம் ஏத்திரியா? அம்பூட்டி ஏத்திரியா? அம்பு இனிமேதான் பாயம். ஏன் இப்பதான் ஆத்து மேல போய்க்குதா? சரி போக கூட. டேய் எங்க போனா? இப்பயா பழைய சாராய பக்கமா போவோம். டேய் குடியார கம்யூனிட்டியா? உன்னோட குடியார பையனடா நான். ஏரிக்கார பக்கம் போமா எருமாடு மேய்க்க. மகாராஜா நம்ம வந்து திருக்கோளூருக்கு ஏரிக்கரைக்கு போய் பெலா சொல்ல வைக்குமா? அது பெலாபாய் சீசன்ல இப்ப என்ன வேலை செய்யறா? அதே திருக்கோளூர் போய் சாலியா அப்ப பெலாபாய் சீசன்ல பெலாப்பழம். இப்ப என்ன பண்றாரு? நல்ல அம்மா பேர் அகலத்துல தட்டி வச்சுக்கிறாரு. 10 ரூபாய்க்கு சப்போட்டா, 10 ரூபாய்க்கு சப்போட்டா, 10 ரூபாய்க்கு சப்போட்டாடா. சப்போட்டா அது நீ விக்கெட் ஆயிமே யாரால ஊச்சி யாரு? அதுல ஒரு செட் ஆக மாட்டாரு. எதுக்கு அதுக்கா? நீ சொல்லமா சொல்லமா என்ன? எங்க போனா? கைலாயம். கைலாயம் தன கேட்டி
நான் யாரு கேக்குறியா? வந்தவங்க எல்லாம் லோடு லாரி வச்சு வந்துட்டு போட்டாங்க. இப்ப நீ வந்துக்கிற டிப்பர் வச்சு வந்துக்கிறியா? தம்பி என்ன பார்த்து யாரு கேக்குறான்? ஆமாங்க, ஏதோ டிப்பர் சொன்ன உடனே தெரியும் கடலடா. ஏய் அவன் கடலடா வா. கம்மி ஆட்டு எங்க வந்தானு? பரவாயில்ல, எனக்கு ஏதோ மரியாதை நன்றி சேர்த்து. இப்படி தேவந்தர் ஐயா ராமசாமி ஐயா நல்லா அருமையா பாடினாரு. என்னனுங்க? ராமா 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 என்றால் ஏமனம் அணுக மாட்டான். ஆமாங்க, உண்மைதான். ராமான்னு சொன்னான்னு சொல்லு, நாராயணான்னு சொன்னான்னு சொல்லு. ஓ, அப்படி நான் சொல்லுவேன், இதை வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்லலாம்? ராமா இல்லாத வெளியில நாராயணா. ஓ, அப்படியா? நாராயணா 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 ராமா 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 நான் நாராயணன் கும்பிட மாட்டேன், ராமானு கும்பிட மாட்டேன். எப்ப இதை கட்ட நீ வச்சுக்கிற மாலையை நீயே போட்டுக்கிறாங்க. எப்பா அவன் வீட்டுக்கு போய் மாட்டேன். எப்பா இனிமே கிட்ட வர மாட்டியா? ஒன்ன மாரி இந்த கட்டளை எங்க பாத்துங்க? எங்க யோகத்தண்டு ஆஹா, உழைப்பவர்களுக்கெல்லாம் யோகத்தண்டு. என்ன யாரை ஏமாத்த பாக்குறேன்? என்ன நான் அப்பே முந்தானே அரியலூர்ல முடிவாட்டக்கல்ல நான் பார்த்தேன். என் மகனை சேவிங் பண்ணும்போது இப்படி முட்டு கொடுப்பாங்க. தலை இது செலவு கடையில இருந்து கட்டி வந்துக்கிறான். பஸ்ட்டு போய் பின்னாடி முன்னாடி போத இப்பதான் உங்களுக்காகவே பிறந்தவன் நான். ஓ ஆமா 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 ஐயா நாலு இந்த தைத்தபாபுரிய ஆளுமையான வைசூரன் இல்லையா? ஐயா பேர் தம்பி பேரோ வீரவராகி கடையானே வெகுடெடுத்த கைப்பரம் உலகெல்லாம் உலகையானே பொறுத்தாலும் உணர்வு திருமேனி. கல்லால் அடிச்ச ஒருத்தன், வில்லால் அடிச்ச ஒருத்தன், கை பிரமால் அடிச்ச ஒருத்தன். இதையெல்லாம் பொறுத்து கொண்டாயே எம்பெருமானே, எனக்கு வந்த இடமெல்லாம் நீங்கணும் அப்படி என்ற காலமாக புலவருக்கு ஒப்பா இருக்க. இது விழுப்புரம் மாவட்டம் போரூர் கிராமத்திலே பேரும் புகழோடு அம்மனுடைய முத்து மகமாரி அம்மனுடைய கீர்த்தி பெருமையான ஐயா பகவான் துணைப்பேரை கொண்ட பாலகிருஷ்ணன் சொன்ன ஐயா அவர்கள். இது சின்னஞ்சிறு பிள்ளை கஞ்சி ஓப்பிருந்தா கஞ்சி வெட்டி பள்ளியோட போற நேரத்தில் என்ன பூசிட்டு என்ன அடிக்குது பாரு.
வெற்றிவேல் வீரவேல் முருகப்பெருமான் துணைப்பேரை கொண்ட வெற்றிவேல் என்று சொல்லுமே இந்த இளம்பிள்ளைக்காக கொடுத்து கொண்டாடிய ரூபாய் 100 லட்சம் பார்த்து முத்தமாக மாறியும் அந்த வெற்றிவேல் முருகப்பெருமான் அவர் குடும்பத்திலிருந்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வா இருக்கட்டும் என்று ஆண்டவனை அம்மனை வேண்டிகளை சொல்லி இந்த வச்சுக்க நம்ம அடி உத வாங்கினேன் எனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கூடாதா ஐயா நாத்ரே ஐயா நாத்ரே ஐயா நாத்ரே ஐயா நாத்ரே ஐயா நாத்ரே தேவலகம் பொன்னுலகம் ஐயா அமராவதியை கைப்பற்றிக் கொண்டீர்கள் யாரு போற்றி செய்தே ஐயா போற்றி செய்தே சேமத்தோடு அம்மனுடைய அருள் பெற்று நீடுவழியாளம் வாழ்க. இந்த தைத்தமாபுரி ஆளுமையான வைசூரன் ஆமா வடிவான சூரன் ஆமா நீங்கள் 5 பேர்கள் இதிலே மூத்தவனாக ஆமா இந்த வைசூரன் இந்த உலகத்திலே பேர் போட வாழ வேண்டும் தேவலோகம் சத்தியலோகம் கைலாயம் இதெல்லாம் அடியோதரமாக அடித்து கைப்பற்றி அந்த 3 உலகத்தையும் நீ ஆள வேண்டும். உங்களுக்காகவே பிறந்தவன். ஆமாங்க. அதனாலே தேவலோகத்துல கருப்பு கொடி நாட்டேசியா. இப்ப கைலாயம் போறேன் நானு. கைலாயம் சென்று அவனே 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 என்பதை விட சிவனே சிவனே என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் எழுதாது. சிவனைக்கு ஒரு அரியாய் தவம் செய்ய வேண்டும். கைலாயம் கை கட்ட தூணும். கைலாயம் நீ போவானா நீ இருக்கிற இடத்துக்கு கைலாயம் வரும். நான் இருக்கிற இடத்துக்கு ஐயா எப்படியா? அதனாலே சிவனைக்கு ஒரு அரியாய் தவம் செய்ய வேண்டும். அந்த தாவத்தின் மூலியமாக சிவபெருமான் கண்முன்னே தோன்றினால் நீ வர வாங்க வேண்டும். என்ன வர வாங்க தெரியுமா? வர வாங்க தவம் செய்து வர வாங்க வேண்டும். அது எப்பேற்பட்ட வரம்? அப்படியா? உலகத்திலே எனக்கு சாவு என்பதே வரக்கூடாது. சாவு என்பதே வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை எனக்கு மரணம் என்பதே அப்படி ஒரு வேளை மரணம் வந்தால் சரி இந்த மண்ணில பூண்டு மண்ணில் தான் பார்க்க போகுது. அவனுங்க உயிரோட இருப்பவங்க கிடையாது. கண்டிப்பா ஒரு வேளை எனக்கு மரணம் என்பது ஏற்பட்டால் ஒரு ஆடவராலே தேவராலே 33 தேவராலே யாராலுமே மரணம் கட்டி ஆடவராலையும் எனக்கு மரணம் என்பது ஏற்படக்கூடாது, வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை எனக்கு சாவணும் ஒண்ணு வந்தா ஒரு பெண்ணால் பொண்ணாலையா? ஆமா. அந்த ஒண்ணு போய் ஒரு பொம்பளை என்ன பண்ண முடியும்? ஆடா ஒரு பொட்டிச்சு தானா? அதுலயும் எப்பேற்பட்ட பெண்ணு? ஆதியில் முளைத்தவளா இருக்க வேண்டும். ஆதியில் முளைத்தவளால் இருக்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறக்காத ஒரு பெண்ணா இருக்க வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறக்காத பிள்ளையே இல்லங்க. ஆமா. எங்கயாவது இருக்குதா? எங்கேயுமே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு பெண்ணா தான் இருக்கு மரணம் என்பது ஏற்பட வேண்டும். அப்படி என்று ஒரு வருத்தம் பெற்றுக் கொண்டால் உலகத்திலேயே நீயே சட்டு போய் சட்டு போய் இந்த உலகத்தை நீயே ஆளலாம். சட்டு ஆளலாம். ஆமா. அப்படி சொல்ல மாட்டேன். அதனாலே சிவனைக்கு அரிய தவம் செய்து கையில மலை வைசூரனாக வந்தவன் கைலாய நாடி செல்ல கைலாய ஆண்டவர் முக்கந்தார் பரம கடவுள் சபையை நாடி தர்ப்பா சிவபெருமான் தர்ப்பா
இதை வர்ணிக்க வேண்டும் என்றால் சரியான முறையில் வர்ணிக்க வேண்டும். தப்பு தப்பா வர்ணிச்ச வாய் இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் போயிடும். ஓஹோ ரைட். என்னுடைய பாதத்தில் விடுங்க அப்படினால் நீ வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, மனைவி வாழ்க, உன்னுடைய மக்கள் வாழ்க, உன்னுடைய குடும்பமாகப்பட்டது வாழையடி வாழையா வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகட்டும். சரி போகட்டும். சரி இந்த பாத்திரம் சரி போகட்டும். இது என்ன சபை? ஐயா, திருவாகிய மகாலட்சுமி சபை. ஓஹோ, லட்சுமி கடாட்சம் பிறந்திருக்க சபை. இந்த சபையில் யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஐயா, ரொம்ப மாதா, பிதா, பிதா, குரு, ஆலயத்தில் ஒரு தெய்வம், இப்படி 4 வண்ணத்தார் அமர்ந்திருக்காங்க. இந்த சபை எதனால் கூடியிருக்குது தெரியாதா? தெரியாதுப்பா. ஐயா, நீ சின்ன பையன், அதானே ஐயா. கூத்து எதுமா கூத்து வைக்கிறாங்க? இவங்க வீட்டுல எல்லாம் படுத்தா தூக்கம் வரல, பாதி நேரத்துல சூத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி கூத்து வச்சா இந்த மாதிரி அக்கடான்னு பார்த்துட்டு சைடு சந்துக்கு சந்து மூத்திரம் விடலான்னு. அந்த மாதிரி தப்பா நினைக்கூடாது, சரியா? ஒரு ஊர் ஒன்று இருந்தால் ஊருக்கு என்ன இருந்தாலும் சார கடை 11 மணிக்கு போனோம். 12 மணி எப்படா ஆகும் பார்த்துட்டே இருக்கிறானுங்க. ஆனா போதும் சும்மா வண்டியில முடிஞ்ச வரைக்கும் ஒரு கூட்டாடி வந்தா அந்த ஊரை திருத்தி வச்சுதான் போனோம். அந்த ஊரை வந்து கெட்டு குடிசோரப்பா சேர்ந்து போக கூடாது. அதெல்லாம் அந்த குடிகார பக்கமா நான் போக மாட்டேன். அதானே, ஒரு ஊர் வந்தா பல கம்பெனி வந்து நாடகம் ஆடினாங்க, அவங்களால ஒரு 4 வார்த்தை தின்னு நல்லா இருக்குது ஊர் அப்படின்னு சொல்லணும். ஆனா உன்ன மாதிரி ஆள் வந்துதான் ஏகப்பட்ட ஊரு கெட்டு போய் தான் இருக்குது. ஆமா தம்பி, ஊர் ஒன்று இருந்தால் அந்த ஊருக்கு கோவில் இருக்க வேண்டும். கோவில் மட்டும் இருந்தால் ஆகாது. கோவில் எடுத்தாப்புல ஒரு அரச மரமோ ஆலமரமோ இருக்க வேண்டும். ஆமா, அது மட்டும் இருந்தால் போராது. அந்த கோவில் பக்கத்திலே நம்ம பாவத்தை தீர்க்கக்கூடிய தீர்த்த குளம் ஒன்று இருக்க வேண்டும். ஆமா, தீர்த்த குளம். ஆமா, இதெல்லாம் இந்த 3 பொருத்தமா இருந்தா அந்த ஊருக்கு லட்சுமி கடாட்சம் தண்ணிக்கு தானே வரும், இருக்கும். ஆமா ஆமா, சரியா? அதை தான் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து முத்துமாரி அம்மன் ஆலயம் உற்பத்தி செய்து அந்த அம்மனுக்கு 48 நாள் மண்டல விரதம் இருந்து இந்த அம்மனுக்காக ஓரிரவு கண் விழிக்க வேண்டும். எப்படி ஓரிரவு கண் விழித்தது உண்டானால் நாம் செய்த பாவம் எல்லாம் போக்கி நம்ம சாவும் போதாகிலும் சாலோக சாமீப சாரிச்சமன் சொல்லக்கூடிய 4வது முத்தி மோட்சம் ஆண்டவனுடைய திருமணத்தை அடையலாம். அப்படி இருந்து நாடகம் வச்சிருக்காங்க. நீ என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லையா, எனக்கு ஒரு முட்டாள் பையன் சொல்லி கொடுத்தா நான் சொல்றேன். ஓஹோ, அடுத்த பேச்சு கேட்க கூடாது. கேப்பர் வச்சு நான் கேட்க மாட்டேன். பேச்சு கேட்டுதானே ஒரு நாள் புள்ள நின்னுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. எதுக்கு எவன் பேச்சு மட்டும் கேட்க மாட்டேன். தம்பி சாதாரண ஆள் இல்ல. பண்ருட்டி பக்கம் நாடகம் போயிட்டு விழுப்புரம் டீ சாப்பிட போனோம். என் கூட வந்திருந்தா பரவாயில்ல, இவன் ஒருத்தனா தனியா போனோம். அங்க போய் தாய்மாரெல்லாம் பெண்களும் உட்காந்துருக்காங்க. போய் சென்டர் உட்காந்தான். அங்க போய் பரிசு பாக்கெட்ல இது உள்ள ஜாக்கெட்ல கை விட்டு பரிசை திருடிக்கிறான். 4 பொம்பளைங்க செருப்பாலே அடிச்சடி தேத்தினுங்க வராங்க. வாத்தியார் போய் காப்பாத்தலாம். சத்தியமா நான் திருடலம்மா, என் பக்கத்துல ஒருத்தர் எலி குச்சாண்டு உட்காந்தம்மா, அவன் திருடி ஓடி போட்டாமா, எல்ல மாட்டி விட்டு. இவன் அண்ணாதே விட்டு இவனு ஓட்டாமா. நான் வேலை இந்த நாய் இலைக்கு சோறு போட்டா நின்று கிடக்க மாதிரி நின்று கிடக்குறேன். பாவம் எவனோ ஒரு புண்ணியவா சத்தியானு ஒரு புண்ணியவா அவன் தான் காப்பாற்றி பண்ணி கொண்டு 4 ஒரு கேம் விளையாடாம பாரு. சரி போகட்டும். இப்பேற்பட்ட லட்சுமி கடாட்சம் பிறந்திருக்கிற சமயத்திலே நான் ஒரு ஆண்மகனா தோற்றமளித்து வந்திருக்கிறேன். நான் யார்? என் நாட்டை சேர்ந்தவன். எதற்காக இங்கு வந்திருக்கிறேன்? என்னுடைய விளக்கம் புரியுமா? ஐயா, எல்லாம் பார்த்தா பாம்பா இருக்குது. இது சில்லாகோல், இது எலிமுத்திர சில்லாகோல். ஐயா தம்பி, இந்த நேரத்துக்கு குத்திங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு தெரியாது. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? சக்தி திருசூலம். திருசூலம் இவரு சிவாஜி நடிச்ச படம். இவனுக்கு எப்படிதான் சொல்லி தத்துறது உனக்கு புரியல தம்பி. மும்மூர்த்திகளால் உருவாக்கப்பட்டதுதான் சக்தி திருசூலம். நடுவில் இருப்பது நாராயணன், வலப்புறம் இருப்பது சிவபெருமான், இடப்புறம் இருப்பது பிரம்மதேவன். ஓ, பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஆமா, இது அப்படி எப்படி? இது யாரு பொறுப்பு பட்சம் தெரியுமா? உலகத்தில் காத்தல், படைத்தல், அழித்தல், இந்த 3 தொழிலும் மும்மூர்த்தி தேவனும் படிச்சிருக்காங்க. சரியா? காக்கக்கூடியது யாருது? எனது.
அழிக்கிறது என் மச்சான் நாராயணமூர்த்தி பகவான் படிக்கிறது பிரம்மதேவன் பிரம்மதேவன். ஆமா, அவர்களால் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட சொல்லம். ஆமா, என்ன தவிர என்னுடைய மனைவி பார்வதி தவிர இதை எவன் வேறொருவன் இதை கையில தாங்கிக் கொள்கிறானோ அவன் குடும்பமாகப்பட்டது வேரோடு அடிமாந்து போய்விடும். குடும்பம் போலாரா ஓடி குட்டை போலாமா? ஐயா எனக்கு வேடா ஐயா, தகுதி உள்ளவனா அதை பிடிக்கணும் ஐயா. அவளை மேய்ச்சி குத்தலாம். சரி, இந்த சபை நாடு நான் வந்திருக்கேனே, நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன், இந்த விலகத்தை சொல்றேன், செவி கொடுத்து கேட்க. விளக்கம் ஐயா, உங்க விளக்கமா தெரிந்து எப்படி கைலாச வாசன் சிவபெருமான் அப்படியே தெரியும் தம்பி. இந்த பாராபஞ்ச உலகம், இந்த உலகத்திலே ஓடப்பட்டது 9,000, நடக்கப்பட்டது 40,000, எண்ணப்பட்டது 70,000, பறக்கப்பட்டது 10,000, ஓடுவினை, நடப்பினை, ஊர்வினை, பரப்பினை இப்படி சொல்லக்கூடிய. அதுவும் தவிர இந்த உலகத்தில் மரம், செடி, கொடி, புல் பூண்டு அனைத்துக்கும் படியளிக்கக்கூடிய கர்த்தன், யானை முதற்கொண்டு எறும்பு கடஜன் முதலை படியளிக்கக்கூடிய கர்த்தன், 2011 தேசம் அடித்த நான் தான் கைலாயம் ஓர் பீடமாக வந்தேன். என்னுடைய பெயர் சிவபெருமான். போன மாசம் 15 நன்றி போனோம். அங்க பார்த்தேன் அவரு வட்டிக்கு பணம் கொடுத்துறாங்க, வசூல் பண்ண போயிருப்பாரு. என்ன டவுட் ஐயா? படி அழகிற சொல்றீங்க, நீ ஆதில தான் பரமுச்சா இல்ல இப்ப இருக்கிற பரமுச்சா இல்ல நடுவுல இருக்கிற பரமுச்சா? என்னடா 3 விதமா கேக்குறேன். ஆதில வந்தவரு படிய சொருவி அத கோபுரத்தை அந்து போட்டாரு. இன்னொரு பரமுத்தி வந்தாரு, அப்படியே படிய சொருனாரு, தலை வெட்டி போட்டாரு. இன்னொரு பரமுத்தி வந்தாரு, அப்படி எடுத்துட்டு முழுமையை நிறுத்தி போட்டாரு. இப்போ ஒரு பரமுத்தி வந்துக்கிறாரு, எப்படி கம்ப்யூட்டர் முழுமையை நிறுத்தி காமிக்கிறாரு. நீ கொத்தா அள்ளி கொடுப்பா, இல்ல வாயில கொடுப்ப, இல்ல வீட்டுல கொரியல் இல்ல கூகுள் போட்ட எந்த பரமுத்தி ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது குறையில்லாமல் படி கொடுக்க வேண்டும். கூலியை குறைத்தவன், குறைப்படி அடைந்தவன், ஏழையை அடித்தவன், எல்லைக்கல்லை தள்ளி நட்டவன், ஒரு ஏழை வயிற்றில் அடிப்பவன், ஒரு பாவத்தை செய்தவன், ஒருவனுக்கு துரோகம் செய்தவன், கூட்டாளிக்கு துரோகம் செய்தவன், தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போடுறது தருதலை, இவர்களுக்கெல்லாம் நானே சொர்க்கம் நரகம். நல்லவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கமதி. இந்த மாதிரி படுமாங்களுக்கெல்லாம் நரக கேட்டேன். கூலியை குறைத்தவன் குறைப்படி அடைந்தான். 1008 சதகோடி அண்டத்தில் அரவமான் என்ற லிங்கம், 1008 சதகோடி அண்டத்தில் அரவமான் என்ற லிங்கம், அரியாயன் 33 கோடி தேவர்கள் தொட்ட அமர்தமாய் பகர்ந்த லிங்கம், மெய்யன்றியாக புராணத்தை விளங்கிய என்ற லிங்கம், திருபுரமே வண்ணாமலை மகமாறி பங்கு இருக்கும். நான் திருவண்ணாமலை லிங்கம். உலகத்தில் இந்த சிவபெருமான் இந்த வடிவத்தில் கிடையாது. லிங்க வடிவத்தில் மட்டும் தான் பாத்துக்குவேன். சரியா?
சத்யஜாதம், வாமதேவம், தற்பூர்வம், ஈச்சானம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 அம்சம் படைத்த இந்த ஆதிசம்பூர்த்தி. சரியா? அதனால்தான் 2011 நேசம் எனக்கு உண்டு. புரியுதா? 2011 நேசம். ஆமா. அது எப்படி கிடைச்சது? அப்படியா? இப்ப சொன்னனே 5 வடிவங்கள். இந்த 5 வடிவத்துக்கு 5 கண்கள். ஐரண்டு எத்தனாச்சு? ஐரண்டு எத்தன்றா? 10 ஆச்சு. சொல்லுங்க ஐயா. 5 அம்சத்துக்கு ஒரு அம்சத்துக்கு 2 கண் எத்தனாச்சு? 10 கண்ணு. ஆதி சத்தியனை திருமணம் செய்து கொள்ளும் போது 3 கண்ணோடு பிறந்தாள். அதுல ஒரு கண்ணை எனக்கு எடுத்து தானமாக கொடுத்தாள். நெத்தில ஒரு கண். எத்தனாச்சு? 11. ஆனால் என்னுடைய சடாபாரத்தில் 1000 படாமடி படைத்த ஆதி சேசனுக்கு 1000 தலை. ஒரு தலைக்கு 2 கண்ணு. எத்தனாச்சு? 2011. ஆமா, முடிஞ்சு போச்சா? வேற என்ன டவுட்? வேற ஒண்ணும் இல்லையா? தெரியாது. மற்ற விளக்கம் மற்ற விளக்கம் சொல்லுங்க. பரமசிவன் ஆயுதம் வந்தேன். பார்வதிக்கு இடபாகம் தந்தேன். ஆணுக்கு பெண் அடிமை இருக்க கூடாது, பெண்ணுக்கு ஆண் அடிமை இருக்க கூடாது. இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சரிசமமா தான் இருக்க வேண்டும் அப்படின்னு உமா மகேஸ்வரிக்கு என் உடம்பலே இடபாகத்தை கொடுத்தேன். சரி, பாகம் கொடுத்தீங்க. ஆமா, அன்று முதல் கொண்டு எனக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்று பேரு. ஆமா, ஆண் பாதி பெண் பாதி. அதுக்கு பேர் என்ன பேரு? அர்த்தநாரீஸ்வரர். ஆமா, சரியா? இன்று இருந்தாலும் இடு தொழில் என்ன? அக்கால ஏறினோன். அக்காலையா ஏற? ஏண்டா பச்சை வேற பலாப்பழம் கொடுத்துருவான். அக்கால போய் ஏறா? சொந்தக்கார பொண்ணு எம்ப போறது போய் ஏறா? ஓ, அடிப்பான் போல் தெரியுது. தம்பி, இது ஒரு செவிலு. இந்த செவில செவி கொடுத்து கேட்கணும். சரியா? அக்கின்றால் வெள்ளை, வெள்ளை என்றால் விடை, விடை என்றால் ரிசுமம். நான் ஏறக்கூடிய வாகனம். அக்காலையே ஏறினோன். அம்மானை கைப்பிடித்தோன். சொற்கால ஒரு புறம் சொருகினோன். மிக்க நக்கினவன். எங்க போய் நக்கன? நக்கணும் தெரியாது மட்டுமா? நான் தில்லையில் திருட்டு கூத்தாடி. கேட்கறதுக்கு அசிங்கமா தான் இருக்கும். இதை விட சொன்னா அது எப்படின்னு பாரு. தில்லை சிதம்பரத்திலே பொன்னம்பல மேடையிலே இந்த பரமனுக்கு பார்வதிக்கு போட்டியாட்டம் வந்து விட்டது. ஓ, பரமனுக்கு பார்வதிக்கு போட்டி வந்துச்சு. ஆமா, அப்பொழுது போட்டி வந்த உடனே அதுக்கு என்ன விளக்கம்? பரமனை ஜெயித்து பார்வதி ஆடினால் பரமன் பார்வதிக்குள் அடக்கம்.
பார்வதி ஜெயித்து பரமன் ஆடினால் பரமன் பார்வதி குலரக்கம் இப்படி போட்டி வந்து விட்டது. அப்போது நந்தி தேவர் மற்றலம் கொட்டவும் நாரதர் வீணை மீட்டவும் பிரம்மன் கை தாளம் போடவும் பாவலர் நாவலர் பார்த்து கைக்கவும் சாட்சாதியாக எம்பெருமான் செய்ய காட்டவும் பார்த்தா போமா மகேஸ்வரி என்ன விட 2 மடங்கு மேல ஆடுறான். உலகத்துல பொம்பளை நம்ம தோத்துட்டா காலம் ஃபுல்லா பொம்பளை அடிமைத்தான் ஆம்பளை வர்க்கத்துக்கு அசிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது மைத்தினர் மேல் எழுந்து கொண்டு மைத்துனா அப்படின்னு காலை தூக்கி செய்ய காட்டினார். காலத்துக்கு செய்ய காட்டினார். என்னவோ கால தூக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்தேன்? பூமியில் ஒரு கால் ஆகாயத்தில் ஒரு கால் வைத்து குனிந்த பார்வையாகவே அண்ணா ஆடுத. அப்போ இந்த சர்பசைன தோடகப்பட்டது கண்ணிக்கல் வந்து போச்சு. அப்போ அந்த நாவால் நெக்கி ஆடை ஆபரணம் ஆக கூடாது, ஆட்டத்தை நிறுத்த கூடாது. ஆமா, அப்படி நாவால் நக்கி ஆதிசேஷன் கிணத்திலே கொடுத்து என் காதிலே மாற்றினேன். அங்குதான் எனக்கு நக்கீரர் என்று பேர் வைத்தார்கள். ஆட்டத்தை திருடினோன். ஆமா, திருட்டாட்டினால் அது போயிருந்தா இன்னைக்கு பார்வையை ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போது என்ன செய்தேன்? கால தூக்கி ஆடினேன். ஆமா, அப்போது பார்வதி பார்த்தா உனக்கு மட்டும்தான் கால தூக்கி ஆட தெரியுமா? இதோ நான் என்னுடைய காலை தூக்குறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தார் வைகுண்டவாசர். தங்கா, ஆட்டத்தை சற்று நிறுத்தாடு, உன் அவமானத்தை விட்டாடாதே. சபை கூட சொன்னாரு. ஆமா, அப்போதான் பார்வதி அந்த இடத்துல எனக்கு அந்த ஆட்டத்தை தோத்துட்டாங்க. அப்போது யானை கட்டு செங்கலை கொண்டு வந்து கை கால் விளங்கிட்டு மல்லாந்த பார்வையாய் தில்லை சிதம்பரத்திலே பொன்னமரமேடு பக்கத்திலே ஈச்சான மூலையிலே மல்லாந்த பார்வையாய் பெரியாய கட்டி வச்சாங்க. அதுக்குதான் இன்னைக்கு பெரியாய சிலையெல்லாம் மல்லாந்த பார்வையில் இருக்கிறது. சரியா? அப்போது பார்க்கிறான், எப்போது என்னை பார்த்து திருட்டாட்டம் ஆடினீர்களோ இன்று முதல் கொண்டு எந்த கால் திருட்டாட்டம் ஆடியதோ இன்று முதல் கால் கொண்டு அந்த காலாகப்பட்டது உனக்கு வாத காலம் போல பிடித்தான். எனக்கு அந்த இடத்துல வாத காலம்னு ஒரு பேரு. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த பார்வதி இடத்திலே நான் போட்டியாட்டம் ஆடினபடினால் எனக்கு தில்லை நடராஜ பெருமான். ஆமா, அதுதான் எனக்கு செவிலி விளக்கம். அக்காலை அறியணும், அம்மானை கைப்பிடித்தோம், சொற்காலை ஒருபுறம் சொரிக்கணும். இந்த சொரிக்கணும் பத்தியா நிக்கணும். ஆமா, அந்த மாதிரி. சரி, போகிட்டோம், நாமளே பேசிக்கொண்டு ஆகாது. பக்தர்கள் கோடான கோடி வருவார்கள், நம்ம இடத்துல வரம் கேட்பார்கள். நான் ஒன்றே வரம் கொடுத்தா பலிக்காது. என் மனைவி பார்வதி கூப்பிட்டு இடபாகத்துல அப்புறம் வச்சா நாங்க 2 பேரும் சேர்த்து கொடுத்ததான் வரம் பலிக்கும். சரியா? சாமிக்கு சபைக்கு வணக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்பாதிக்கலாமா? எவனும் ஏமாத்தாலாம், இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாமா, ஏழை அடிக்கலாமா, அவங்க கொஞ்சம் பறிக்கலாமா, திருடலாமா, கொள்ளடிக்கலாமா அப்படின்னு பாலாப்போட மனசு கேக்குதா? இதெல்லாம் சம்பாதிக்கிறவன் எங்க விட்டு போறோம்? இந்த பூமி ஆல்ரெடி பழத்தை தான் விட்டு போறோம். அதுதான் இந்த பாட்டு என்ன செய்யுங்க, இந்த குடி விட்டு உயிர் போகும் போது நம்ம கொண்டு போவது கிடையாது. குடி விட்டு உயிர் போகும் போது கொண்டு போவது கிடையாது. கோவிந்தா கோவிந்தா என்ன தவன் நேரம் தவன் குத்தன் வர
சபையில் பக்கம் போகிறது தழுதல் சென்னி ஒன்றவரில் கதையில் வந்து சபையில் பக்கம் போகிறது சென்னி வஸ்திர கொடுத்த மாதா வஸ்திர கொடுத்த மக பரத குறை கொடுத்தவன் உன் பரந்து நம்ம சபை பாட்டு பாடு பாட்டு பண்ணாங்க ஜெகத்தை கொடுத்தவன் ஜெய ஜெய சங்கரி சக்தி மெகேஸ்வரி அம்பிகை பைரவி அபயமளித்திடும் அம்பிகை பைரவி நீல நிறத்துவ ஞானம் உள்ளவள் ஓங்காரி நீலி உலகாலும் மாறி ஆயிரங்கலத்தை அடிமான் போட்டி கொந்தையும் குடிய விந்தையும் சாட்டையும் பம்பை உடுக்கைய பல பல ஆயுதமும் சிங்க வாகனம் இது சீரிய வந்தால் கண்ட பேய்களும் காட்டேரி பூதமும் அருமுனி ஜடமுனி அலறிய ஓடும் ஓம் என்று சொன்னால் ஓடிய வருவாய் முத்துமாரி தாயே. அப்படி இந்த கோவிலே குடிகொண்டிருக்கக்கூடிய முத்துமாரி அம்மனுடைய திரு பாதார வந்த கமலங்களுக்கும் ஏன் தெரியுமா தமிழ் வருஷ பிறப்பு இன்னைக்கு. ஆமா, ஆனா அந்த இடத்துல இவ்வளவு நேரத்துக்கு பிரம்மன் முகத்தை வேலையில. ஆமா, நாளைக்கு மார்கழி கடைசி இன்னைக்கு மார்கழி கடைசி நீங்க போய். ஆமா, நாளைக்கு நீங்க எங்க சித்தப்பட கொல்றாங்க பல வருஷமா பாய்ச்சாங்கிறான் எல்லா துணியும் கோர்த்த மாதிரி அவனுக்கு குண்டா தூங்க வச்சிடணும் தம்பி. மார்கழி மாசம் கடைசி நாள் இன்னைக்கு. ஆனா இன்று பிரம்மன் முகூர்த்த வேலை இந்த போரூர் நகரத்திலே முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தில் நம்ம கால் வைக்கிறோமே லட்சம் கோடி கொட்டி கொட்டி கொடுத்தாங்க. இந்த நமக்கு குடும்பம் கிடைக்குமான்னு கேக்குறேன். ஒரு மனுஷனா பிறந்தா பாவம், இந்த மனுஷன் பாவம் இல்லாத வாழ வேண்டும். சரியா? பாவம் இல்லாத வாழ்ந்து கடவுளை கண்கண்ட தெய்வத்தை வணங்கி யாருக்கு ஒரு ஈகை எறும்புக்கு செய்யக்கூடாது. ஆமா ஐயா, அந்த மாதிரி செய்யாத போனதான் சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஐயா, நாங்க அறத்தோம் நீங்க அறத்தான் பெரிய விஷயம். ஆமா, திருப்பத்தூர்ல இருந்து வரையில அதான் சரி. இங்க வந்து தண்ணி சாப்பிட்டா அன்னைக்கு மறுபடியும் மலை மேல தண்ணி சாப்பிட்டா. ஆனா எங்க மலை மேல இருக்கிற தண்ணி சும்மா எப்ப பார்த்தாலும் பிரிட்ஜ் தண்ணி கூட சுமாரா இருக்கும், அதோட மோசமா இருக்கும். அந்த மாதிரி ஜில்லுப்பாங்க. இவ்வளவு நேரமால வெளியே வர முடியாது, போற போதிக்கிட்டு தான் வெளியே வர முடியும். அந்த மாதிரியான இடம். அதனால கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு. சரி விடு, இந்த அம்மாள் புனித 2 கத்துக்கு அப்பதான் சுமாரா வந்துருச்சு. ஆமா, சரியா? அதனால இந்த முத்துமாரி அம்மன் திருப்பாதத்திற்கும் சபையில் அமர்ந்திருக்காங்களே மாதா பிதா குரு தெய்வங்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் நம்ம நாடக பேராசிரியர் சத்யதேவி நாடக பேராசிரியர் யாரு ஐயனார் பேராசிரியர் அவருடைய திருப்பாதத்திற்கும் அவர் பிள்ளையா இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவருடைய திருப்பாதத்திற்கும் நம்ம கோடையடி மருதகவாசி இருக்கக்கூடிய இளங்கோவன் ஐயா திருப்பாதத்திற்கும் நம்ம தரஞ்சயன் ஐயா அவருடைய திருப்பாதத்திற்கும் நம்ம குமரேசன் அண்ணா அவருடைய திருப்பாதத்திற்கும் உமக்கும் நம்ம பேராசிரியர் உட்கார்ந்திருக்காரு பேராசிரியர் அவருடைய திருபாதத்திற்கும் உமக்கும் கோடான கோடி வணக்கம். மனைவி பாரதி கூட இதமாக சிவபெருமான் ஆயுள் இழக்க ஆயுள் கற்பால் அண்டவரா கதை தொடரும்.
மகராஜா இருக்க வேண்டும். சொல்லுமே சொல்லுவோம் எப்படி அம்மா தாயே அம்மா நாயே ஆஞ்சி கொடுத்தா போடுவேன் இந்த மாதிரி ஏய் நடப்பேன் ஏய் புரிஞ்சு கும்பிடுற கோசு முட்டா அவங்க வாத்து முட்டா நீ என்னோட ஒரு படி அதிகமா போறதா அம்மா நாயே அம்மா நாயவா அம்மா தாயே. ஏமா உலகமாதா அவன் உலகத்து மாதா இல்ல உலகத்த மாதிரி நெல்லு குத்துற மாதா இந்த பழுகளும் நெல்லு குத்துற மாதமா அம்மா ஆதிபரா சுத்தி ஆதிவரம் சக்தி அது பராசக்தியா ஓம் சக்தி பராசக்தி டூருக்கு போய் தானே அமல் பண்ணுகிறான் அந்த நாயை பத்தி தண்ணி போட்டு அது எங்க அம்மா வணக்கம் அம்மனார் குடியா ஏமா எனக்கு இங்க பாரு கேள்வி கேட்டு அவனுக்கு கொம்படியா உன்னை கேள்வி கேட்டு அவனுக்கு கூலி கொடுக்குவா. கூலி கொடுத்து அவனுக்கு கேள்வி நீ இப்போ என்ன சொல்லுவான்? என்ன கேள்வி கேளுன்னு அவனுக்கு கேள்வி கேள்வா அவன் அக்குறா நீ முதல்ல சொல்லுது எப்படி சொல்ல விடுமா பைத்தியறா வரமா மண்ட போடாராங்கறமா அப்பா எவரவர் உலகத்திலே அம்மனை குடிகொண்டு எம்மா தாயே முத்துமாவார் எம்மனே எப்படி ஆகிலும் என் குடும்ப சேமத்தோடு இருக்க வேண்டும், நல்லபடியா இருக்க வேண்டும், நல்ல வாக்கு கூடமா வரமளிப்பா அப்படின்னு சொல்லிட்டா அந்த அம்மனாகப்பட்ட வரமளிப்பா. கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் கெட்டு போடா.